ஒரு ஸ்பார்டன் வீரனின் வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல. ஒரு ஸ்பார்டன் ஆண்மகனின் பிறப்பிலிருந்து அவன் பல ஆய்வுகளுக்கு தயாராக வேண்டும். அவனை ஒரு போர் புரியும் இயந்திரமாகவும் பல வேலைகள் செய்யும் வேலைக்காரனாகவும் தான் பார்க்கப்படுகிறான். அவன் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் தன் நாட்டிற்காக போர் புரிவதற்காகவும் போர் புரிவதற்கான பயிற்சிகள் மேற்கொள்ளவும் தான். வாருங்கள், இன்று ஒரு ஸ்பார்டன் வீரனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். வெல்கம் டு பேச்சுலர் பட்டதாரி. ஸ்பார்டன் நாட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் பிறந்த கணத்தில் இருந்து அவன் பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுவான். பிறந்த ஆண் குழந்தையை கெருசியா என்னும் மேல் சமூகத்தினரிடம் கொண்டு செல்லப்படுகிறான். அங்கே அந்த குழந்தையை பரிசோதித்த பின்னர் அவன் நன்றாக இருந்தால் ஸ்பார்டன் இராணுவ படைக்கு அனுப்பப்படுவான். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவன் உபயோகப்பட மாட்டான் என்று எண்ணி கொன்று விடுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் குழந்தைகள் ஒரு தொட்டி நிறைய வைனில் மிதக்க விடுவார்கள். ஒரு திறமை குன்றிய குழந்தை அந்த வைனில் மூழ்கி சாகும். திறமையான குழந்தை போராடி உயிர் பிழைக்கும். இதுவும் ஒரு ஸ்பார்டன் வீரன் கடக்க வேண்டிய மரபு.